நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மாஷா அல்லாஹ், நம்முடைய இந்த உலகத்தில் எதிர்காலம் என்ன சொல்கின்றது என்று கேட்டீர்களா? முப்தி மென்க் அவர்களிடம் ஒரு சிறுவன் வருகின்றான். அவன் பெயர் அமீர். அவன் கூறுகின்றான், நான் உங்களிடம் ஒரு சொல்ல விரும்புகின்றேன். நான் உங்களைப் போல ஆக விரும்புகின்றேன், அதாவது உங்களைப் போல மக்களை இஸ்லாத்திற்கு அழைக்க விரும்புகின்றேன் என்று. மாஷா அல்லாஹ். அதனை கேட்ட முப்தி மென்க் அவர்கள் தக்பீர் கூறிவிட்டு, நீங்கள் என்னை விட சிறந்தவர்களாக வருவீர்கள், மக்களை நேர்வழிப்படுத்துவீர்கள், இன்ஷா அல்லாஹ். உங்களது வீடியோக்களை இதே போல யூடியூப்பில் நான் காண்பேன், இன்ஷா அல்லாஹ் என்று கூறி துவா செய்திருக்கிறார். இந்த சிறுவனின் நோக்கம் எத்தகைய உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது பாருங்கள் உறவுகளே. இவரின் பெற்றோர்கள் எத்தகைய அறிவை ஊட்டி வளர்த்திருக்கின்றார்கள் பாருங்கள் உறவுகளே. மாஷா அல்லாஹ். இன்று சில பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், தன் பிள்ளை டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், டீச்சராக வேண்டும் என்று இவ்வுலக வாழ்க்கையில் ஆதாயங்களை எதிர்பார்த்து அவர்களிடம் எதிர்காலம் அமைய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள், கனா காணுகின்றார்கள். அவற்றை தம் பிள்ளைகள் மீது திணிக்கின்றார்கள். அவர்கள் டாக்டர் ஆவதும் இன்ஜினியர் ஆவதும் தவறு என்று நான் இங்கு கூற வரவில்லை. அவர்களின் எதிர்காலத்தை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். கல்வி அறிவு எந்த அளவு இந்த உலகத்தில் வாழ அவசியம் ஆகிறதோ அதைவிட மார்க்க அறிவு ஈருலக வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாகிறது. இன்று பெரும்பாலான பெற்றோர்கள் தம் பிள்ளைக்கு பாடசாலை கல்வி அறிவு வரவில்லை என்றாலும், அல்லது சொல் பேச்சு கேட்பதில்லை, கண்டபடி திரிகின்றான் என்றாலோ தான் ஓதுவதற்கு சரி போகலாம் என்று முடிவு செய்து மதர்சாக்களில் சேர்க்கின்றார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹு தாலா பாதுகாத்தவர்களை தவிர. என் பிள்ளை நல்ல முறையில் மார்க்கத்தை கற்று வாழ்வில் சிறந்தவனாக இறைவனுக்கு அஞ்சி தன்னால் முடிந்த அளவு மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்தில் வளர்க்கும் பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் வைத்தியராகட்டும், மார்க்க அறிவு தெரிஞ்ச மக்களை நேர்வழிப்படுத்தும் சாக்கிர் நாயக் போன்ற வைத்தியராகட்டும். அதே போலதான் இன்ஷா அல்லாஹ் இன்ஜினியர் ஆகட்டும், மேலும் பல உயர் அதிகாரிகளை பெறட்டும். மார்க்கத்தை கற்று மக்களை நேர்வழிப்படுத்தும் அதிகாரிகளாக வரட்டும், இன்ஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மார்க்கம் என்பது பிறர் நலன் பெறுவதே என்று கூறிய போது தோழர்கள் கேட்டார்கள், யாருக்கு யா ரசூலல்லாஹ் என்று. அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுக்கும் அவனது வேதத்திற்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என பதிலளித்தார்கள். மாஷா அல்லாஹ். என் உறவுகளே, முடிந்தவரை உங்களுடைய பிள்ளைகளை ஈமானிய பிள்ளைகளாக வளர்த்து வருகின்ற மறுமை நாளை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். ஈமானை ஊட்டி வளங்கள். நீங்கள் சிறு வயதில் எந்த அளவுக்கு மார்க்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர்களோ அதே போன்றுதான் உங்களுடைய பிள்ளை அடுத்த தலைமுறையில் பல மார்க்க அறிஞராக வர வாய்ப்பிருக்கிறது. உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மார்க்கத்தை பற்றி பிடித்திருப்பார்கள், இன்ஷா அல்லாஹ். மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.